மாவட்டம். ஏன்னா இந்த 2 மாவட்டத்திலையும் எந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைலாம் எதுவுமே கிடையாது. இங்க வேலை வாய்ப்புக்கு எந்த வழியும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாவட்டத்துல விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும். விவசாயம் பண்ணா அப்ப பின்தங்கி தான் இருக்கணும். ஏன்னா விவசாயி எல்லாம் இங்க வாழக்கூடிய சூழலே இல்லை. விவசாயம் பண்ணா கடன்ல தான் முடியும். விவசாயி வீட்டு பசங்க எல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும், கடன் வாங்கி தான் படிக்கணும். அப்படிங்கிற சூழல் தான் இந்த 50-60 வருஷ திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்க சூழல். இப்ப இந்த மாவட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாவட்டத்துடைய திமுக மாவட்ட கழக செயலாளர், குன்னம் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ, முக்கியமா இப்ப 2 இதுல தமிழ்நாட்டிலே 2 துறைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். இப்ப அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு இந்த 2 மாவட்டத்துல நான் ஒரு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். அவரு இந்த அடுத்த இப்ப 20 நாள் பணத்தை தூக்கிக்கிட்டு பணம் கொடுக்க வீடு வீடா அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு விடுவாரு. அப்ப அந்த பணத்தை கொடுக்க ஊருக்கு வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு போவாரு. அவருக்கு நான் ஒரே ஒரு சவால் விடுறேன். உங்களுக்கு நேர்மை, துணிச்சல் ஏதாவது ஒண்ணு இருக்கு, நீங்க நல்லாட்சி தான் கொடுத்தீங்க, இந்த குன்னம் தொகுதியிலலாம் நீங்க உண்மையிலேயே நல்லாட்சியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க தெருவுக்கு வீடு வீடா போங்க. போனீங்கன்னா என்ன நடக்கும்? மக்கள் அடிச்சு விரட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க. இன்னமும் நீங்க இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி சார்பா கடந்த 1 வாரமா செந்திர ஒன்றியத்துல நான் பரப்புரையில இருக்கேன். வீடு வீடா போயிட்டு இருக்கோம். அங்க மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆனா என்ன பாவம், எங்க மக்களுக்கு யாருகிட்ட கொந்தளிக்கிறதுன்னு தெரியல. போற இதுவரைக்கும் அதிகாரத்திலேயே வராம இந்த திருட்டு பயல்களுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டுகிட்டு வரணும், அவங்கள்ல இருந்து ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு போற நம்ம கிட்ட இங்க ரோடு போட்டு 20 வருஷம் ஆகுது. நீங்க எல்லாம் எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க? இங்க எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, நீங்க எல்லாம் எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க? இங்க எங்களுக்கு பஸ் வர மாட்டேங்குது, நீங்க எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்கன்னு வீடுக்கு தெருவுல எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அண்ணன் அமைச்சர் சிவசங்கருக்கு நான் சவால் விடுறேன். உங்களுக்கு துணிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க வீடுக்கு போங்க. இந்த ஊர்ல உங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு அப்படியே ஊருக்கு நின்று பேசிட்டு போக கூடாது. முடிஞ்சா நீங்க வீடு போங்க. அப்ப தெரியும் நீங்க நல்லாட்சியா கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு. உண்மையிலேயே நீங்க நல்லாட்சியா கொடுத்தீங்கன்னா எதுக்குன்னு அண்டா கொடுக்குறீங்க? அவரு போக்குவரத்து துறை அமைச்சர் இல்ல, அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் வந்துட்டு அதை வேற வெளிப்படையா கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. அதனால நம்ம சேப்பாக்கா சேகுவேரா சின்ன தத்தி அண்ணன் உதய ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு கொடுக்குறாராம். பிறந்த நாள் எப்ப தெரியுங்களா? நவம்பர் 27. அண்டா கொடுக்கறது எப்ப தெரியல? பிப்ரவரி 17. கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு ஒரு பிறந்த நாளுக்கு தராங்க. கேட்டா அவர் பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்தாராம். ஏன்னா இதுதான் இவங்களோட திராவிடத்தனம் அப்படிங்கிறது, இந்த திருட்டு திராவிடத்தனம். ஏன்னா எந்த வருஷமும் பொங்கலுக்கு காசு தர மாட்டாங்க, இந்த வருஷம் தருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. எந்த வருஷமும் இந்த கோடை காலம்லாம் எந்த வருஷமும் வெயில்லாம் அடிக்காதுங்க, எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் வெயில் அடிக்கும். அதனாலதான் இந்த வருஷம் கோடை கால நிதியோட சேர்த்து 2000 ரூபாய் சேர்த்து தருவாங்க. அது போல லேப்டாப் தருவாங்க. லேப்டாப் யாருக்கு தருவாங்க? ஒரு 12வது முடிச்ச பசங்க கத்துக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்லாம் எல்லா பசங்களும் போவாங்க, கத்துக்குங்கப்பான்னு சொல்லி லேப்டாப் தர்றது ஒரு நியாயம். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவனுக்கு புதுசா தர்றது ஏன் தெரியல? ஏன்னா 12வது முடிச்ச பையனுக்கு ஓட்டு கிடையாது, அவன் அப்பதான் 17 வயசுல இருப்பான். அப்ப நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்ல, ஓட்டா இல்லையா. அவங்க பார்வையில நம்ம ஒரு ஆடு மாடாதான் நம்மளை பாக்குறது. இது ஒரு ஓட்டு. ஆடு மாடுக்கு ஓட்டு இருந்ததுன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. அந்த நிலைமையில தான் அவங்க மனுஷங்களையே பாக்குறாங்க. அப்படிதான் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பாக்குறாங்க. இந்த தொகுதியில எந்த ஒரு அடிப்படை வசதியும் குன்னம் தொகுதியில அவர் செஞ்சு தரல. குறிப்பா இப்ப நியூஸ் தமிழ் 24x7 ஒன்னு பெரம்பலூர்ல நடத்தினாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி சார்பா நான் போறேன். அதுல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கலந்துக்கிறதா இருக்கு, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்லாம் கலந்துக்கிறதா இருக்கு. கடைசி 6:45 நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். 6:45 வரைக்கும் நம்ம கிட்ட சொல்றாங்க அமைச்சர் வந்துகிட்டு இருக்காருன்னு. நானும் இந்த விஜய் கட்சி A4 ஷீட் மாதிரி இதை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி அமைச்சர் வரட்டும்னு. கடைசியில பார்த்தா அமைச்சர் வரல, பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏ அனுப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம போனா அவன் என்ன கேட்பான், நம்ம அங்க என்ன பதில் சொல்லாம திருன்னு முழிப்போம், அமைச்சரா இருந்து அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்ப இந்த A4 ஷீட் என்ன தெரியல, இந்த A4 ஷீட் வந்து செந்துர ஒன்றியத்துல
உடையாங்குடிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த உடையாங்குடிக்காடுல இது வந்து சிபிஎஸ்இ புக்ல வந்திருக்க ஒரு பக்கம், பேஜ் நம்பர் 179. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. அதுல வந்து காட்டு கோயில்கள் அப்படிங்கிற தலைப்புல பெருமை மிகு, அதாவது ஒரு கோயில் இருக்கும், அதை சுத்தி பயங்கர காடு இருக்கும், ஒரு பசுமையா இருக்கும், ஒரு நிம்மதியா சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சில கொடுத்துருக்காங்க. அதுல 4 தான் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம அரியலூர் மாவட்டம் செந்துறையை சேர்ந்த உடையாங்குடிக்காடுல இருக்கிற அந்த கோவில் போட்டோ இருக்கு. அந்த கோவில் வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்துச்சு. கோயிலே தெரியாது, ஃபுல்லா மரம், அவ்வளோ பசுமையா, அதுக்கு நடுவுல இருந்தது அந்த கோயில். அது இப்ப எப்படி தெரியுங்களா இருக்கு, இந்த இப்படி இருக்கு. இந்த பெருமை யாருக்கு போகும்னா நம்ம அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கருக்கு தான் போகும். சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கொள்ள ஜெர்மனியில் போய் ரஷ்யா போய் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் வந்து மருத்துவம் சொன்னேன். ஒன்றே முடியாது, ஒன்றே இங்கிலீஷ் அதே மாதிரி ஒரு தொடர்படியாக படிச்சு ஒரு பயன்படுத்தபடியாக வச்சுட்டேன். ஆனால் தமிழில் தான் நீ படிக்கிறேன். உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு புவியியலை, உன்னாட்டு வரலாறு, உன்னாட்டு வேளாண்மை நீ எதற்காக எடுத்து படிக்கிறேன்? ஆங்கிலம் கற்க வேளாண் படிக்கிறாரே. இதை நான் சொல்றத நம்முடைய தலைமை தமிழக மண்ணி சட்டத்தை, பொறியியலை, மருத்துவத்தை தமிழே படிக்கிறேன், தமிழே படிக்கிறேன். நான் அந்த புத்தகத்தில் அடிமைக்கு அவசியம். அவர் வச்ச புத்தகத்திற்கு உனக்கு தந்து தமிழ் பயிற்சி ஆங்கிலம் பாடப்படி மனசு ஆங்கிலம் படிக்க நமக்கு சொல்லுகிறோம். நமக்கு ஒரு கோட்பாடு தமிழ் மொழிடா, நமக்கு மொழி இல்லை. தமிழுக்கு முதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றாம்பர். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழிந்த பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளியில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டிருக்கிறான் நம்ம தாக்கம். மற்றவனுக்கு தமிழ் பேச்சு மொழி, உனக்கு மூச்சு மொழி. தமிழ்நாட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. மற்ற மாதிரி முடங்க முடியாது. நம்ம மொழியை முழங்கணும்டா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறார். எப்படி வெங்கோடமை சாயந்தரத்துல பஸ் எங்க ஆட்சியார் ரிமோட் வச்சு ஓட்டுவாங்கல்ல, வேணானாலும் அப்படி நம்ம விட முடியும். போட்டுக்கலாம்.